போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு கூட்டணுமா எப்பவும் பேசணும் சேர்ந்து இவனும் கூட போன வாரம் ஒரு நாள் முடியல என்னால போட்டு ஊற்றி எடுத்து அக்கப்போரு ஃபர்ஸ்டே வேற ஒரு மண்டபம் 4 மண்டபமா பாக்குறோம் 3வது மண்டபம் உள்ள வச்சான்னு சொல்லி கூட்டு போனா பார்த்தா அந்த மண்டபமும் கிடையாது. வேற மண்டபத்துக்கு போயிட்டு அந்த மண்டபத்துல ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறான். ஆமா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருந்தோம். அப்புறமா 4வது ஒரு மண்டபத்துக்கு கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு வரானு பார்த்தா ரோஜா பூ வேணாரானுங்க 5 ரோஜா பூ வந்து கொடுக்குறாங்க. மாப்பிள்ளைக்கு முட்டி போட்டு ப்ரோபோஸ் பண்ண சொல்றான். மாப்பிள்ளை முட்டி போடல முட்டி இல்ல வேணான்றா தலைவன். அதாவது போட வச்சு கண்டென்ட் குடுத்துறான் கேமரா. கல்யாணம் கண்டென்ட் எல்லாம் போய் கண்டென்ட் உருவாக்கிட்டோம். ஆமா இது புதுசா இருக்குண்ணே. இது புதுசா இருக்கு. ஏதாவது சாப்பிட வாங்கடா. பசியில சாப்பாடுலாம் ஐஸ்கிரீம் ஆளுக்கு 30 ரூபாய் தந்துடும். அப்படியே கேஷ் எல்லாம் மெயின்டைன் பண்ணு. கத்திப்பார் அர்பன்ஸ் ஆக்சுவலி உனக்கு என்ன சாப்பிடலாம் நினைக்கிறேன்? டீ காஸ்ட்லியா இருக்குறாங்க. டீ 50 ரூபீஸ் வாங்க. அந்த பாலனா வீட்ல ஒரு ஆள் பேர் போட்டு குடிக்கலாம். 1000 ரூபாய் குறைங்க. கம்பெனி சீக்ரெட் ரிலீஸ். சரி அங்க ஒரு கடை இருக்காங்க போலாமா? நீ காட்டுற KFC. போலாமா? போலாம் போய் வேணா பார்க்கலாமா? நீங்க வந்து ரொம்ப நேரமா உட்காந்துட்டோம். ஆமா அங்க போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அப்புறம் டைம் பாஸ் அப்படியே மாறி உட்கார. வசந்த் மாசா அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. பின்னாடி போயிடாத கார்ல உட்காந்து. ஆமா அவளே போயினே தெரியாத அவளே பறந்துடு. அப்புறம் என்ன பிளான்? என்ன பிளான்? ஒண்ணும் இல்ல முடிச்சு அப்படியே கிளம்புவோம். அவ்வளவுதான். தூங்கி 3 நாள் ஆகுது. நீ சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. தூங்கி 3 நாள் ஆகுது. வேலை ஆதி ஆயிடுச்சு. இதுக்கு என்ன கண்டென்ட் டப்புன்னு அடுத்தாங்க அவனை வீட்டுல விட்டுட்டு அப்படியே நீங்க போங்க பீச் போங்க இல்ல அப்படியே ரிட்டர்ன் வரமே இருந்தா போலாம். இல்லைன்னா அப்படியே சும்மா அப்படியே போட்டு பீச் போலாமா? பீச் போலாமா? போலாமா? அவனை விட்டு போலாம். எனக்கு ஓகேதான். இருட்டாதான் இருக்கு அங்க வீடியோ எடுத்து யோசிக்க வேண்டியது. அங்க இருந்து உங்க வீடு எவ்வளவு தூரம்? மறுபடியும் இந்த வழியா தானே வரணும். இந்த வழி இல்ல அப்படி கிண்டி வீடு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமா? வர வழி தான்டா. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு திருவான்மையை தானே கூட்டிட்டு போற. பெசநகர்ல இருக்குமான்னு தெரியல. பெசநகர்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. 1:40 எப்படி அலோவ் பண்ணுவாங்க? திருவான்மையூர்ல இந்த டைம்ல ஆள் இருப்பாங்களா? சும்மா ஒரு செக்யூரிட்டி உள்ள கொண்டு பூத்துக்கிட்டா அது கேட்க மாட்டான். கம்மியா தான் இருக்கும். அதுதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆளுங்களும் இருக்க மாட்டாங்க பெருசா. இது வந்து சிங்கரச்சனி நைட் டேபிள் ஒரு இடம் சுத்தி பார்க்க இன்னும் சத்தமா பேட்மேன். சென்னை என்னைக்கு பெங்களூர் மாதிரி மாறணும். அப்பதான் நைட்ல எல்லாருக்கும் வேலை இருக்கும். கத்திப்பாறை மட்டும் தான் பெங்களூர் மாதிரி இருக்கு. வேற எதுவுமே இல்லல்ல. அண்ணா நகர் கோராப்புட்டி தான் இருக்கும். ஆமா 2 இடம் சென்னையில பெங்களூர் மாதிரி இருக்கும். வெயிட்டா இருக்குன்னா நம்ம இதுக்கு தான் போகணும். ஐயோ பேர் மறந்துருச்சே. பிரியாணி சாப்பிடுவோம். எங்க புளியாந்தோப்பு பிரியாணி பிரதர். இங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 2 மணி ஆகுறா வீட்டுக்கு போனா. தூங்கி 3 நாள் ஆகுதுடா. பீச்சுக்கு போலாம் வேணா. பீச் சார் ஓரளவு மரியாதை என் வாயில பீச்சுக்கு போலாம் இப்ப வீட்டுக்கு போலான்னுங்கிறாரு. என்னை விட்டுருங்க. சிவானா கூட்டின்னு போவாரு என்ன பீச்சுக்கு. நான் போலாமாண்ணா? அவன் வீட்டுக்கு போறான் சொன்னா அவனே கூப்பிட்டு வீடியோ எடுக்க வச்சுட்டு வீட்டுக்கு ப்ரோ 10 நிமிஷம் ப்ரோ 10 நிமிஷம் 10 மணி எவ்வளவு நேரம் நிக்கிறேன் தெரிஞ்சு 2 மணி நேரமா வீட்டுக்கு 11:30 வரேன். நான் 2:30 ஆக போகுது. ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு காரியம். இதோட உங்களை 3 மாசம் கழிச்சு தான் பாப்பேன் நான். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். நம்பி வீட்டுக்கு வந்தா வீட்டுல வெளியே படுக்க வைப்ப மாதிரி நீ. இமானுக்கு வரை நாளைக்கு கெமிஸ்ட்ரி டெஸ்ட். அவர் 11 வரைக்கும் கூட சுத்தி. ஆமா இமான் வந்துட்டானாமா? அத இப்பதான் சைக்கிள் போனா கரெக்டா போல சைக்கிள். நினைப்பா உங்க கூட வந்ததுக்கு உங்க கூட வாழ்ந்தது போதும் வளர்ந்தது போதும் போங்க. 25க்கு 2. அவன் வீட்டுல 2 தோசை சாப்பிட்டு படுத்து இருந்திருப்பான். அவனை கூட்டு போயிட்டு பப்ளிக்கு பீச்சுக்கு போலாமா வேண்டாமா? வீட்டுக்கு போறோம். இப்ப என்ன பண்ண போறோம்? வீட்டுக்கு போறோம். எடுங்காரு. என்னால முடியலடா. கை விடுறாப்பா. நீ கை கொடுப்ப அன்னைக்கு.
அவ்வளவுதான். ஓ, ரொம்ப வேணாம், பின்னாடி கார் வருது, நீ பறந்துரு சமையா. ஏன்னா எப்படா எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிக்க போற? எடிட்டிங்லாம் கஷ்டமாகுது, வேற ஆள் பாத்துங்க எடிட்டிங், என்னால முடியல. உன்னை வச்சு எடிட்டிங் உனக்கு எடிட் இந்த போன் தாங்க மாட்டேங்குது எடிட் பண்றதுக்கு. போன் ஆமா, அதுதான் வேற ஏதாவது. அதுக்கு நமக்கான ஆப்ஷன் இஎம்ஐல வேற போன் வாங்கு. இஎம்ஐ போலீஸ் தேடுனுக்குது குடும்பமா எங்களை. ஒரு இஎம்ஐ வாங்கினா பரவாயில்ல, இஎம்ஐ கொட்டி வாட்ச் ஒண்ணு வாங்குற, ஒரு போன் ஒண்ணு வாங்க மாட்டியா? மைக்கே 3 வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் வாங்கினா. மைக்கு 3000 ரூபாய் ஆயிடுச்சு. ஆமா, மைக்கு வச்சு ஒரு வீடியோ போட்டேன், 200 பேர் பார்த்தாங்க. 3000 ரூபாய் செலவு பண்ணி 200 பேர் தான் பாக்குறாங்களா? 2 நேத்து நைட்டு முந்தா நேத்து கிளம்பினேன் நானு. 2 நாள் கழிச்சு 3ஆவது நாள் வீட்டுக்கு போறேன். இல்லன்னா தெரியுது இதுல அங்க உருப்பட போகுதுன்னு தெரியுது. டெடிகேஷன் லெவல்ல அது அப்படியே சொல்லலாம், இது இப்படியும் சொல்லலாம் போல. நீனடா மூஞ்சி பாதி தூக்கத்துல இருக்க. இன்னும் 2 மணி நேரம் கூட்டி சொல்லுங்க. பீச்சுக்கு போலான்ட்டு கத்திப்பாற ஞாபகத்திலே இருக்கிறான் அவன். கத்திப்பா வீட்ல அவருக்கு கத்தி எடுத்து அடிக்கணும், சறுக்கு சறுக்குன்னு. என்னடா கேட்டா? கத்திப்பாறால பார்த்ததுல இருந்து பையன் ஒரே மயக்கமாவே இருக்கான். அவங்க அப்பா கேட்பாரு, கத்திப்பாரா வாடி உனக்கு வைக்கிறேன் பாருடா. எப்படி போனோம்? ரைட். ஏய் க்ளோஸ் பண்ணிட்டுறாங்களாடா. ஏன்னா அதுல போக முடியாது. பிரத்து நித்து இதுல போக முடியாது. இது காய் அதுல போகும் பாரு. கார் போகும்ல, லெஃப்ட்ல போ. லெஃப்ட் ரைட். அவ்வளவுதான். எனக்கு தெரியாது ஜி, நீங்க சொன்னா நான் போவேன். போகும்டா அதுல. எடுறா, அவ்வளவு கேப் இருக்கு. போர்ல உன வைக்க வந்துற போதுடா. இங்கெல்லாம் விடாது, இதெல்லாம் கட்டி முடிச்சது. அழகா கேமரா மாறிடுச்சு. இல்ல இப்போ வந்து அண்ணாண்ட ரைட்டு அந்த ஆமா ஸ்பீட் பிரேக்கர் வேற போட்டானுங்க இந்த இடத்துல. நம்மள ஓட்ட கூடாது தான். இங்க வந்து சில வந்து ரேசஸ்லாம் இருப்பாங்க, ரோசிஸ் நைட் டியூர மாதிரி ஆளுங்க. நான்லாம் கார் எடுத்தால 200 250 தான். வேற நம்ம கார் 160 260 பெட்ரோல் போடுவேன். அப்படி சொல்லு. அதான் பார்த்தேன் 80க்கே முக்குது ஆச்சு. நான் வரப்போனால அது 80. அது கூட பாதி ஜிபே பாதி கேஷ். 200 ரூபாய் கையில கொடுத்துட்டு 400 ரூபாய் ஜிபே. நான் அசிங்கப்படுறதுக்கு வேற ஆள் வேணேன். ரைசன் இமான் போலீஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவானுங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க கூட போனா கன்ஃபார்மா நீங்க வந்து இப்போ ஒரு நாள் கண்டிப்பாடா இதெல்லாம் கட் பண்றோம், போட மாட்டேன். ஃபோன் பண்ணி வாட்டி காசு சொல்லுறான் போல. நான் வந்து கேக்குறேன், என்னடா ஆச்சு போலீஸ் பிடிச்சாங்க உங்ககிட்ட சொன்ன அந்த கதையெல்லாம் அப்படின்னு தெரியாம உங்ககிட்ட சொல்லி போலீஸ் என்ன புடிச்சாங்கடா. நானும் கார்த்தியும் இந்த கார் ஓனர் இருக்காங்கல்ல, நானும் என்ன ஸ்டேஷன்ல விட போறேன். என் போலீஸ் புடிச்சிட்டு சாப்பிட்டு இருக்கியான்னு கேட்டான். சாப்பிட்டியான்னு அவன் சரக்கு அடிச்சிருக்கான்னு சாப்பிட்டேன்னு கேட்டான். நான் சர்க்காஸ்டிக்கா ரிலீஸ் பண்றதுக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுட்டேன். அவனுக்கு மூஞ்சிலாம் தீஞ்சு போயிட்டு கலாச்சாரம் தெரிஞ்சிச்சு அவனுக்கு. டேய் சிக்கன் ரைஸ் சாப்பிட கூடாது, அது போலீஸ்க்கு பேன் பண்ண, இது கவர்மெண்ட் பேன் பண்ணாங்களே சார். நானு 12 ட்ரெயின் போனேன் சார் நானு. அப்படியா புரியல? சரி கிளம்பு. இவன் சொல்றான், டேய் வாய் வச்சுன்னு கம்முடுறா நீ. வாய் முறா குரங்கு. நம்மளுக்கு வாய் சரியில்லை. வாயிலா இருக்கு, வாஸ்து சரி. வாயில தான் பிரச்சனை. என்னாச்சு? சரி ஓகே, கிளம்பட்டுமா? பாய், மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோ. இதுக்கப்புறம் எடுக்க முடியாது, ஏன்னா கேமரா ஆகுது. என்னோட கேமரா தான் இங்க வெளியே சொல்லிட்டு கேமரா டேப் போட்டு தொங்கும். டெக்னாலஜியா யூஸ் பிரெயின். எப்பவுமே வந்து எல்லாத்தையும் பிரெயின் யூஸ் பண்ண பாருங்க. சார் நாசால ஒர்க் பண்றாரு. இதுக்கு மேல நோண்டம்னா அது இவனாலதான் முடியும். அதனால இவன் ட்ரை பண்ணாரு. பாருங்க மக்களே, மணி 2 ஆகுது. இவனுங்க கிட்ட நான் என்ன பண்றதுன்னு தெரியல. டைம் இது நான் காட்டுறேன். 2:30 மணி. என்னோட போனை காட்டுறேன். நான் கோட் வந்திருக்கோம், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓ இது ரெட்மி. அடுத்த வீடியோல எங்க அம்மா கேட்பாங்க போல, உனக்கு வீடு வாசல் இல்ல, இது இல்ல, என்ன எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு வாங்க. அடுத்த வீடியோல எங்க அம்மா 2:40 சொல்ல வேண்டியதா எடுத்து. சரி பாய், கிளம்பட்டுமா? ஆஃப் பண்ணிடுவா. அவன் தெரியலடா, அவனுக்கு போய் சொல்றான். டேய் வாடாங்க, மக்கள் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. வா, நீ எதுக்கு கத்திப்பாரா வந்த என்னன்றத இன்னொரு வீடியோல போடலாம். ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்றீங்க. அந்த பெல் ஐகானை அழுத்திட்டு போயிடுங்க. ஆளு சப்ஸ்கிரைப் சுத்தனி மூஞ்சில ஊத்து போங்கடா. உங்களுக்கு நைட் 3 மணி வரைக்கும் முடிச்சு இந்த வீடியோ போடுறோம். பண்ணுங்க மக்களே. பாருங்க, சத்தியமா சொல்றேன். நீங்கடா 3 மணிக்கு போய் வீடியோ பண்ணுகிறீங்க. நீ யாரா கோமாளி? வெளியே போடா ராஸ்கல்.